நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாகிக் கொள்வோம். தயவு கூர்ந்து உங்களுடைய ஹேண்ட்ஃபோன் அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இல்லாட்டி சைலண்ட் மோட்டில் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபம் செய்து கொள்வோம். இந்த ஒரு வார காலமாக கடவுள் நம் கண்மணி போல காத்து வழி நடத்தி கொண்டு வந்தார். இந்த காலையிலே நம்மளுக்கு உயிரை கொடுத்து இந்த நாளை காண நம் ஒவ்வொருவரும் இந்த ஆலயத்தில் வந்து காண செய்த கிருபைக்காக நாம் நன்றி செலுத்திக் கொள்வோம். நம்மளோட பாவம் ஒரு தடையாக இருக்காதபடி நம்மளோட பாவத்தை நம்ம அறிக்கையிட்டு இந்த ஆராதனையிலே நம் முழு மனதோடு நம்ம கலந்து கொள்ள நம் ஜெபம் செய்து கொள்வோம். அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பனே சரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே எங்களுடைய மனதையும் பாதைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீ வழி நடத்தும். இந்த ஆராதனை காலையில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையும் உங்களுடைய கிருபை இருப்பதாக ஜெபத்தில் எல்லாம் அல்ல இயேசுவின் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 100 வசனம் 4-5 நான் வாசிக்கிறேன். அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கவும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றும் நிலைத்திருக்கும். அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. வல்லமை நிறைந்த தேவனை நம் போற்றி பாடும் வண்ணமாக சபையார் யாவரும் விழுந்து நின்று முதல் பாடலாக அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். கைகளை தட்டி உற்சாகத்தோடு நாம் பாடுவோம். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா
எல்லாம் பார்த்துக் கொள்வேர் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் நிற்கும்படியாக தெய்வமே எங்களுக்கு அருள் புரிந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளை காணும்படியாக எங்களுடைய ஆயுசனை கூட்டி கொடுத்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் எங்களை அருமையாக நீர் வழி நடத்தி வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்ணவனும் ஒடுக்கவனையும் உறங்க இடமும் நீ தந்து வந்த தெய்வக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள்லாம் நீர் அற்புதமாக சந்தித்து வந்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய போக்கிலையும் வருத்திலையும் நீர் அதிகமாய் காத்து வந்த தெய்வக்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இலவசமாக எங்களுக்கு அளித்த இந்த ரட்சிப்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 1000 வாட்டி நன்றி சொன்னாலும் போதாது. ஆண்டவரே, இப்படியாக எங்களை தேடி வந்த தெய்வமே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த நன்றி உள்ளத்தோடு இந்த ஆராதனை செய்யத்தக்கதாக தெய்வமே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, வியாதியாக மன சோர்வோடு வந்த எங்களை நீர் தேற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். சமாதானம் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். சரீரத்திலே சுகத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, பணிந்து நிற்கிறோம். இந்த குற்றம் குறைகளை மன்னித்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்தத்தோடு ஆராதிக்க தொழுது கொள்ள எங்கள் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் மேல உடைய கரம் இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். மனசார செய்யத்தக்கதாக அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஏதோ தானம் செய்யாதபடிக்கு நீர் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று உணர்ந்து ஊழியத்தை செய்ய அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். ஞாயிறு பள்ளியை படித்து கொடுக்கின்றவர்களுக்காக செபிக்கிறோம். அந்த ரட்சிப்பை இந்த பிள்ளைகளுக்கு சரியாக படித்து கொடுக்க அவங்களுக்கு நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். நம்முடைய சத்தியத்தை கொண்ட தர்மீனுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, அவர் வாயின் வழியாக நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கிருபை அவர் மேலே இருந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். கேட்கிற எங்கள் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் காதுகளும் திறந்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழத்தக்கதாக தெய்வமே அருள் புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கிருபை தந்து தொடர்ந்து உண்மை போல சார்ந்து வாழத்தக்கதாக எங்களை மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். இதாவே பாட்டு நடத்துகிற சகோதரன் மேலும் படிக்கிறவே இருந்து குரல் தந்து மகனையும் தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் யாரும் அமர்ந்த இரண்டாவது பாடலாக கிருபையாய் நிலை நிற்கின்றோம், கிருபையாய் நிலை நிற்கின்றோம். Let
மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபு 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 29 முடியும். சபையார் யாவரும் எழுந்து நின்று இந்த வேத பகுதியை நாம் வாசிப்போம். யோபு 20ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 29 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். முதல் வசனம். அப்பொழுது நாகமாத்தியனான சோப்பார் பிரதியுத்தரமாக, மறு உத்தரவு கொடுக்க என் சிந்தனைகள் என்னை ஏவுகிறபடியால் நான் தீவிரித்து சொல்லுகிறேன். நிந்தித்தேன் என்று நான் கடிந்து கொள்ளப்பட்டதை கேட்டேன். ஆனாலும் உணர்வினால் என் ஆவி பிரதியுத்தரம் சொல்ல என்னை ஏவுகிறது. உன் நாட்களின் கம்பீரம் கூறினது என்பதையும் மாயக்காரரின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதிகாலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதை நீர் அறிகிறோ. அவருடைய மேன்மை வானப்பரியந்தம் உயர்ந்தாலோ அவருடைய தலை மேகமண்டலம் விட்டினாலோ, அவன் தன் மரத்தைப் போல என்றைக்கும் அழிந்து போவான். அவனை கண்டவர்கள் அவன் எங்கே என்பார்கள். அவன் ஒரு சொப்பனத்தைப் போல மறந்து போய் காணப்படாதவனானால் இரவில் தோன்றும் தரிசனம் போல பறக்கடிக்கப்படுவான். அவனை பார்த்த கண் இனி அவனை பார்ப்பதில்லை. அவன் இருந்த ஸ்தலம் இனி அவனை காண்பதில்லை. அவன் பிள்ளைகள் எளிமையானவர்கள் சகாயத்தை தேடுவார்கள். அவன் பரிதத்தை அவன் கைகள் திரும்ப கொடுக்க வேண்டியதாகும். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களினால் நிறைந்திருந்தது. அவனோடே கூட மண்ணிலே படுத்துக்கொண்டோம். பொல்லாப்பு அவன் வாயிலே இனிமையாயிருப்பதால் அவன் அதை தன் நாவின் கீழ் அடக்கி அதை விடாமல் பதனம் பண்ணி தன் வாய்க்குள்ளே வைத்துக் கொண்டிருந்தாலும், அவன் போதினம் அவனுக்கு மாறி அவனுக்குரிய பாவங்களை அவன் விழுதின ஆஸ்தியை கக்குவான். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். அவன் விரியன் பாம்புகளின் விஷத்தை உறிஞ்சுவார். விரியனின் தாக்கு அவனை கொல்லும். தேனும் நெய்யும் ஓடும் வாய்க்கால்களையும் ஆறுகளையும் அவன் காண்பதில்லை. தான் பிரயாசப்பட்டு தேடினதை அவன் விற்காமல் திரும்ப கொடுப்பான். அவன் திரும்ப கொடுக்கிறது அவன் ஆஸ்திக்கு சரியாயிருக்கும். அவன் களை கூறுகிறான். அவன் ஒடுக்கி ஏழைகளை கைவிட்டு தன் கட்டாத வீட்டை பறித்தபடியினாலும், தன் வயிறு திருப்தியாயிருந்தபடியினாலும் அவன் சித்த காரியங்களை அவனுக்கு விரும்புவதில்லை. அவன் போஜனத்தில் ஒன்றும் மீதியாவதில்லை. ஆகையால் அவன் ஆஸ்தி நிலைநிற்பதில்லை. அவன் வேண்டும் என்கிற பரிபூரணம் அவனுக்கு வந்தபின் அவனுக்கு யாரும் வந்தாலும் சிறுமைப்படுகிற ஒவ்வொருடைய கையும் அவன் மேல் வரும். தன் வயிற்றை நிரப்பப்பட்டது இன்னும் அவனுக்கு இருந்தாலும் அவன் அவன் மேல் தனது கோபத்தின் உக்கிரத்தை வரவிட்டு அவன் போஜனம் பண்ணுகையில் அதை அவன் மேல் சொரிய பண்ணுவார். ஆயிரத்துக்கு அவன் விரும்பினாலும் அவனுக்கு செய்யும். உருவின பட்டயம் அவன் சரீரத்தை மின்னுகிற அம்பு அவன் பிச்சையும் உருவி போகும். பயங்கரங்கள் அவன் மேல் வரும். அவன் தொழிலுக்கும் இடங்கள் மாறாமல் அடங்கியிருக்கும். அணையாத அக்கினி அவனை பட்சியும். அவன் கூடாரத்தில் மீதியானவர்கள் தீங்கு அனுபவிப்பான். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். அவன் வீட்டில் சம்பத்துக்கு ஓய்விடும். அவனுடைய கோபத்தின் ஆளிலே அவர்கள் கரைந்து போகும். வசனம் சேர்ந்து வாசிப்போம். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கு, அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமுமாம் என்றார். சபையார் யாவரும் அமர்வோம். உங்கள் யாவரும் 100ஆம் பைபிள் பிரஸ்பிட்டரின் காலை ஆராதனைக்கு அன்போடு வரவேற்கிறோம். தேவன் கிருபையினாலே நம்மளை இதுகாரம் கடவுள் நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்திருந்திருக்கிறார். நம்மளுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நம்மளோட வேலையை ஆசீர்வதித்து தொடர்ந்து நம்ம வேலை செய்ய சம்பாதிக்க பலத்தை கொடுத்து வந்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்காக நாம் நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம்பாகம் வழங்குறதுக்கு முன்பாக நம்ம இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அவரே என் ராஜாவே.
தசம்பாகம் காணியை நமக்கு வழங்குவோம். சோஸ்திர பாடலை நாம் பாடுவோம். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடே ஸ்தோத்திரம் செலுத்தி பாட சோசிரியாமானவரே தகப்பனே மீண்டும் காலைகளுக்காக மக்களாக செலுத்தினோம் தகப்பனே. அப்பா அந்த சிறு காணிக்க ஆண்டவரே உங்களுடைய பாதங்களை ஒப்பு கொடுக்குறோம், உங்களுடைய கருத்துக்களை கொடுக்குறோம். அப்பா கொடுத்த ஒவ்வொரு காரங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் பாதுகாத்து கொடுங்கப்பா. ஆண்டவரே வேலை செஞ்சுட்டு வர பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வழி பயணத்தை ஆண்டவரை பாதுகாப்பையும் கொடுத்து உங்களுடைய காரம் அவர்களை தாங்கி கொள்ள பிறகு செய்யுங்கப்பா. அந்த நேரத்தில் காற்று எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கணும். பேசி நாமத்தை செலுத்திடும் நல்ல தகப்பனே. நாம் போதக ஜெபத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக சபையர் யாவரும் விளந்து நின்று உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்ற ஜெப சிந்தியோடு இந்த பாடலை நாம் பாடுவோம். Amen.
உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இசையா போதகை ஜெபத்தை ஏறெடுக்க நீங்கள் நேரியா அன்போடு அழைக்கிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, தலை குனிந்து பணிந்து எங்களை தாழ்த்தியுமே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையை வெகுவாக நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் கூடி வரும்படியாக நீ காட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களிடத்திலே பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவர். இந்த வாழ்க்கை, இந்த உயிர் எல்லாம் நீர் கொடுத்ததப்பா. உம்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவர். உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. வானத்துக்கு மேலாக உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவர். நீரே பரிசுத்தர் 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 என்று நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே, உங்களுடைய வல்லமை, உங்களுடைய மகிமை, உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தில் நிரம்பி ஒளியும்படியாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்பா. உண்மை மாத்திரமே நாங்கள் தொழுது கொள்ள நீ உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் காட்டின மாபெரும் அன்புக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. அளவில்லாத அன்பை எங்கள் மேல் நீர் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உங்களுடைய கரம் எங்க மேல் இருந்ததுக்காக நாங்கள் நன்றியா இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வாழும்படியாக நீ காட்டின அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா நன்மைக்கும் நன்றியா இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, தொழுது கொள்கிறோம். எங்க நாவிலிருந்து புறப்பட ஒவ்வொரு சோஸ்திரங்களையும் உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க சிந்தைகளை ஒருநிலைப்படுத்தணுமாக கூட சொல்லிக்கிறோம். இது உங்களுடைய நாளாக இருக்கிறது ஆண்டவரே. முழு மனதுடன் நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களை நீ வழி நடத்துமாக கெஞ்சுகிறோம். எங்களே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த காலை வேலை ஆண்டவரே நீ வெகுவாக ஆண்டவரே இதை ஆசீர்வதித்து 6 நாள் வேலை செய்யும்படியாக இந்த ஓய்வு நாளிலே மூடு வந்து ஆண்டவரே உண்மை நாங்கள் தொழுது கொள்ளும்படியாக, உண்மை நாங்கள் நினைக்கும்படியாக கொடுத்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த வேலையில் ஆண்டவரே சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் குறைவாக இருக்கின்ற உங்கள் பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக நாங்கள் கேட்கிறோம். இவர்களுக்கு நீ பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவரே தர வேண்டுமாக நம்ம அன்றாடி ஜெபிக்கிறோம். பூர்ண சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து இவர்கள் காத்துக்கொள்ள வேண்டுமாக அப்பா. அந்த வேலையில கூட ஆண்டவரே மகன் நேனிக்காக நாங்கள் மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாரம் தோறும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு வாரத்தில் 3 நாள் டயாலிசிஸ் செய்யும்படியாக ஆண்டவரே வெளிவந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த மகனுக்கு பலத்தையும் சுகத்தையும் கொடுத்த ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில மகள் திரேசாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகளுக்கும் ஆண்டவரே அந்த காலில் இருக்கின்ற அந்த புண்ணுகளை ஆறும்படியாக வெள்ளனும் நடக்க முடியாத ஆண்டவரே நீ உதவி செய்யும். அந்த மகளுக்கும் நேரங்க முடியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே சபையின் எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
3 வாரமாக அப்படியாக அந்த மகன் ஆபரேஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. நீரே இரக்கமுள்ள தேவனாக இருக்கிற ஆண்டவரே, கூடிய விரைவில் ஆண்டவரே அந்த மகனுக்கு ஆபரேஷன் நடக்கும்படியாக ஆண்டவரே உங்களுடைய இரக்கத்தை நீ காட்ட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்கள் இருந்தும் நர்ஸ்கள் இருந்தும் தயவு கிடைத்த ஆண்டவரே, அந்த மகன் பூர்ண சுகம் அடைந்த ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தில் காணும்படியாக இருக்கிறதை காட்டும். நீர் பெரிய மருத்துவராக இருக்கிற ஆண்டவரே, சுகம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்பா. நீர் சுகம் கொடுப்பே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த வேலையில் ஆண்டவரே வேலை செய்கின்ற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேருக்காக விசேஷமாக நான் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. இவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் விசேஷமாக காத்துக்கொள்வதமாக ஜெபிக்கிறோம். இங்கு வேலை செய்கிறவர்களும் சிங்கையில வேலை செய்கிறவங்களும் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்த ஆண்டவரே, பாதுகாப்புடன் வீடு திரும்படி உதவி செய்யும் அப்பா. உங்களுடைய கரம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேல் இருக்க காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வேலையில வேலை இல்லாதவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கும் நல்ல தகுந்த வேலை ஆண்டவரே கொடுக்க விடமாக கெஞ்சுகிறோம். இந்த வேலையில் கூட அப்பா சிங்கப்பூர் மலேசியாவில் நடிக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிபிஎஸ் சர்ச்சுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக தாய் சபையான சிங்கப்பூர் சபை, குழாய் சபை, கமா சபை, நுசாயினா சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அங்கு நடிக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் விசேஷமாக தாங்கி வெளியெடுத்துமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே குறித்த நேரத்தில் ஆலயத்தில் வந்து சேரும்படியாக ஆண்டவரே காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த வேளையிலே சபையின் போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜாக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இந்த மகனோடு தங்கிறோம், மகன் செய்கின்ற ஊழியத்தில் என்னை காத்துக்கொள்ளணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லபடியாக ஊழியம் செய்வோம். மேலும் ஆண்டவர் வாழ்க்கையில விசுவாசத்தில் இன்னும் பெருகும்படியாக ஆண்டவரே அவரோடு தங்கியிருக்குமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த வேளையில் ஆண்டவரே எங்களுடைய புது கட்டடத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்துடன் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக ஒரு புது ஆலயம் இப்படியாக வாங்கக்கூடிய பலத்தை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். எல்லா காரியமும் நீர் கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கூடிய விரைவில் அது எல்லா டிரான்சாக்ஷனும் ஆண்டவரே சிறப்பாக நடக்காப்பா நீர் காத்திருக்கணுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்த வருஷம் 40வது ஆண்டு ஆண்டவரே நாங்கள் அந்த புது ஆலயத்தில் அப்பா உண்மை தொழுது கொள்ளும்படியாக எங்களுக்கு கருவை காட்டுவதாக இந்த வேலையில கூட ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாலிப பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வயதிலே ஆண்டவரே அவர்களை செய்யாத படிக்கப்பா உங்களுடைய கட்டளைக்கு உங்களுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுத்து தாய் தகப்பட கீழ்ப்படுத்தி நடக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இவரோட மத்தியிலும் தங்கியிருந்து இவர்களை வேலைப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மலேசியா நாட்டுக்காக கூட நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. மிக விசேஷமாக ஒரு அழகான நாட்டை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆசீர்வாதமான நாட்டை எங்களுக்கு நீ கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்டிலே நடக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாத்தையும் காத்துக்கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கரம் அதிகமாக இந்த சபைகள் மேல் இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு எந்த ஒரு தடையில்லாதபடிக்கு இந்த நாட்டில் ஆண்டவரே நாங்கள் வாழ முடியாத இரக்கம் பாராட்ட வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அவங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அண்ணாந்து நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் தவறு செய்திருக்க கூடும் ஆண்டவரே. எங்களுடைய கரங்களில் ஆண்டவரே பாவங்கள் இருந்திருக்க கூடும். எங்களுடைய தயவு கூர்ந்து மன்னிக்க விடமாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்த விடமாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே பூர்ணமாக ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்ள உதவி செய்யும். எங்களுடைய குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தால் நீ மன்னிக்கணுமா கூட இந்த காலை வேளையிலே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. முழு உள்ளத்தோடு மாத்திரமே உண்மை நாங்கள் துதிக்க உண்மை நாங்கள் தொழுது கொள்ள நீர் உதவி செய்யும். இந்த வேளையில கூட ஆண்டவரே உடைய திவ்ய செய்தியை இருந்திருக்க உடைய மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த செய்தியின் மூலமாக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பெற்க முடியாத மாற வேண்டிய இடத்துல நாங்கள் மாற முடியாது ஆண்டவரே. ஒரு மாறுதலோடு இன்றைக்கு நாங்கள் வீடு திரும்புகிற பிள்ளைகளாக இது வழிநடத்தமாக நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தையும் உங்களோட பாதையிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தையும் நாமத்திலே இருக்கிறோம் ஜீவன் உள்ள பரம்பிதாவே ஆமென். அமருங்கள்.
இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு அன்பிலும் அவருடைய சமாதானத்திலும் எல்லோரும் பூர்ணமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு விசேஷமாக நம்ம மத்தியில் சிஸ்டர் ஏஞ்சலின், பிரதர் யோவான் மகள் நம்மளோட இன்னைக்கு ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சபையான சார்பில் நம்ம வரவேற்போம். இப்பொழுது சகோதரர் தர்மி என்று நான் அழைக்கிறேன் இந்த செய்தியை வழங்க முடியாது. வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 21 தொடங்கி 24 வரை. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்கும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமாமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக படுகிறார்கள். ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, அநேகமாக மத்தியிலே தேவ செய்தியை கொடுக்க கற்றுக் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். சற்று முன் டேனி சொன்னது போல நாம் மனம் திரும்ப வேண்டிய இடத்துல நாம் மனம் திரும்புவதற்கு நாம் இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். எபிரியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 7-8 சொல்கிறது, ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள் என்று. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உமக்கும் எனக்கும் இன்றைக்கு ஆண்டவர் தாமே நம் மத்தியிலே பேசுவாராக. அவர் சொல்லும் காரியத்தை நம் மனம் தாழ்மையோடு நாம் அதை ஏற்றுக்கொண்டு நாம் ஜீவிப்போமாக. பிரியமானவர்கள், இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வந்திருக்கிறதான தேவ செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவின் நீதியில் வாழ்வது, living in the righteousness of Christ. கிறிஸ்துவின் நீதியில் வாழ்வது. இன்றைய வேத வாசிப்பில் இருந்து 2 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். 2 வழிகள் எப்படி நாம் கிறிஸ்துவினுடைய நீதியிலே நாம் வாழ முடியும் என்று. முதலாவது, கிறிஸ்துவுக்குள் உங்கள் உண்மையான நிலையை அறிவதன் மூலம், by knowing your true position in Christ. முதலாவது, கிறிஸ்துவுக்குள் உங்கள் உண்மையான நிலையை அறிவதன் மூலம். இரண்டாவது, கிறிஸ்துவின் மூலம் நீதியை கடைபிடிப்பதனால், by practicing righteousness through Christ. இன்றைக்கு விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுடைய உண்மையான நிலை என்னதென்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். What is your true position in Christ? சற்று முன் வாசித்த வேத பகுதியிலே நாம் மறுபடியும் வாசிப்போம். ரோமர் 3:23-24 நாம் வாசிப்போமாக. அதை வாசியுங்கள். ரோமர் 3:23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே அப்போ வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ நாம் எல்லோரும்
பாவம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் எல்லோரும் தேவ மகிமை அற்று போனவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நாம் எப்படி அவருடைய ரட்சிப்புக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமான்களாக பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், முற்காலத்தில் நாம் பாவத்துக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருந்தோம். நம்முடைய சிந்தைகள் மாம்ச சிந்தையாக இருந்தது. ஆனால் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பின்பு நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் நம்மை எப்படி பார்க்கிறாராம்? அவர் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நீதிமானாக அவர் நம்மை பார்க்கிறார். இதுதான் உமக்கும் எனக்கும் உள்ள செய்தி. நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நீதிமான்களாக நாம் நிற்கிறோம். பிரியமானவர்களே, என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீர்களா? கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். நான் 1 2 3 சொல்லுவேன். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லுவோமாக. 1 2 3. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். இன்னொரு முறை நாம் சொல்லுவோமாக. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். இறுதியாக ஒரு முறை சொல்லுவோமாக. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாய் இருக்கிறேன். அப்போ பிரியமானவர்களே, நம்மளுடைய சொந்த கண்களிலே நாம் நீதிமானாய் நாம் நிற்க முடியாது. We cannot be righteous in our own eyes. அப்போ நம் கிறிஸ்துவுக்குள்ளாக தான் நாம் நீதிமானாய் நாம் நிற்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, டாக்டர் கென்னடி என்பவர் அவர் ஒரு ஆய்வை செய்தாராம். ஒரு சர்வே அவர் செய்தாராம் யுஎஸ்ல. அவர் என்ன சர்வே செய்தார் என்றால், கிறிஸ்துவர்கள் ஏன் தங்களுடைய சாட்சியை குறித்து, தங்களுடைய விசுவாசத்தை குறித்து ஏன் பிறரிடம் சொல்லாமல் இருக்கிறார்கள்? Why they do not witness for Christ? ஏன் தங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பை குறித்து ஏன் பிறரிடம் சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று அவர் ஒரு ஆய்வை செய்தாராம். அவர் 3 டாப் 3 ஆன்சர்ஸை எதிர்பார்த்தாராம். 3 முதன்மையான பதில்களை அவர் எதிர்பார்த்தார். முதல் பதில், நான் பயப்படுவதினால் நான் சாட்சியிடுகிறதில்லை. I do not witness because I am afraid. அது முதல் பதில். அது எதிர்பார்த்த பதில், அவர் எதிர்பார்த்த பதில். இரண்டாவது, அதை செய்வதற்கு எனக்கு தகுதி இருப்பதாகவோ அல்லது எனக்கு அது கற்பிக்கப்பட்டதாகவோ நான் உணரவில்லை. I don't feel I'm equipped or being taught how to do it. மூன்றாவது, யார் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்பது எனக்கு தெரியாது. I do not know who is not saved. அப்போ அவர் இந்த பதில் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையிலே இந்த 3 பதிலும் வரவில்லையாம். முதன்மையாக வந்த பதில் என்னவென்றால், I don't witness because of the life I live. நான் சாட்சியிடாமல் இருப்பதற்கு காரணம் நான் வாழும் என் வாழ்க்கை. என் வாழ்க்கையே நான் சாட்சியிடாமல் இருப்பதற்கு காரணமாயிற்று என்று அர்த்தம். அப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்த்து கொண்டிருப்பதினால் என் வாழ்க்கை பலவீனங்கள் இருக்கிறது, இன்னும் மாற வேண்டிய இடத்தில் இன்னும் மாறாமல் இருக்கிறோம். இதை நான் சரிப்படுத்திக் கொள்ளாமல் நான் எப்படி ஆண்டவரை பற்றி பிறருக்கு நான் சொல்ல முடியும் என்ற மனப்பான்மை நிறைய பேருக்கு இன்றைக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே தான் விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். நிமிஷம். நாம் நினைக்கிறோம் நாம் சரியில்லை, என்னுடைய வாழ்க்கை சரியாக இல்லை என்று நாம் நினைப்பதினால் நாம் பிறரிடம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் சொல்வதில்லை. நம்முடைய விசுவாசம் போதுமானதாக இல்லை என்று நாம் நினைக்கிறோம்.
பிறருக்கு சொல்லும் அளவுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல என்று நாம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, பிசாசினுடைய வலையில் அகப்படாதீர்கள். Do not get trapped in the Satan's. Do not get trapped by the Satan. உங்கள் நீதி உங்களால் உண்டானது அல்ல என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். அது உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினால் அது உண்டானது என்பதை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். So the righteousness, நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நீதி நம்மால் உண்டானது அல்ல, இது கிறிஸ்துவினால் உண்டானது என்பதை முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:9 இப்படியாக எழுதியிருக்கிறது. வாசிப்போம். பிலிப்பியர் 3:9. நான் அதை வாசிக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. அப்போ பவுல் தெளிவாய் சொல்லுகிறார், நான் சுயநீதி உடையவனாய் இராமல், I am not self-righteous. நான் சுயநீதி உடையவனாய் இராமல், என்னுடைய நீதி என்னுடையது அல்ல, என்னால் உண்டான நீதி அல்ல. அது எப்படி இருக்கிறதாம்? அதை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும். அப்போ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது அந்த நீதி நமக்குள்ளாய் வருகிறது. அது மாத்திரமல்ல, விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து. அப்போ நாம் விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனுடைய நீதி நம்முடைய வாழ்க்கையிலே அது விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மீண்டுமாக ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த முதல் 2 வசனம் நாம் இன்றைக்கு வாசித்த அந்த முதல் 2 வசனத்தை நாம் பார்ப்போம். 3:21-22. ரோமர் 3:21-22. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உறுதியாய் நாம் நம்ப வேண்டிய காரியம், நாம் உறுதியாய் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய காரியம், நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் முற்றிலுமாய் நாம் ஒப்பு கொடுத்தோமோ, என்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் விசுவாசித்துக் கொண்டோமோ, என்றைக்கு இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டோமோ, அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாள் வரையும் நாம் மரிக்கும் நாள் மட்டும் தேவனுடைய நீதி நமக்குள்ளாய் இருக்கிறது. Believe in the righteousness of God. இன்றைக்கு நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவன், என் வாழ்க்கையில பாவம் மட்டும்தான் இருக்கிறது, நான் பிறரிடம் இயேசு கிறிஸ்துவை சொல்லுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டாம் என்று நாம் பயன்படுத்த வேண்டாம். அதே வேளையில நான் எந்த பாவமும் செய்யவில்லை, என் வாழ்க்கை ரொம்ப நீதியா இருக்கிறது, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டும் இருக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம் அந்த வார்த்தையை, அந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 1:9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது, நம்மிடம் குற்றம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இதுதான் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஆசீர்வாதம். நம்முடைய பாவங்களை உணர்த்துவதற்கு ஆவியானவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். நமக்குள்ளாய் இருக்கிற ஆவியானவர் நம்முடைய குற்றங்களை நமக்கு உணர்த்தும் போது, சத்திய ஆவியானவர் நம்முடைய சகல சத்தியத்துக்குள்ளாய் நம்மை நடத்த நம்மை ஏவும் போது, நமக்குள்ளாய் குற்றங்கள் இருக்குமானால், நமக்கு தவறுகள் இருக்குமானால், நமக்கு பலவீனங்கள் இருக்குமானால், நமக்குள்ளாய் பாவம் இருக்குமானால், நாம் அதை அறிக்கையிட்டால் நம்முடைய அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம்! இது அவிசுவாசிகளுக்கு கிடையாது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாய் ஆவியானவர் இல்லை. ஆவியானவர் பாவத்தை குறித்து உணர்த்த முடியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் உடையவராய் நாம் இருக்கிறோம். அந்த தவறுகளை அவர் நமக்கு உணர்த்தும் போது நாம் அதை மனஸ்தாபப்பட்டு நாம் அதை அறிக்கையிடுவோமானால் நம்மை நீதிமானாக மாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, உங்களுடைய கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிற உங்களுடைய நீதியை குறித்து நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் இருங்கள். பிதா ஆனவர் உங்களை பார்க்கும்போது தன்னுடைய குமாரனை அவர் உங்களுக்குள்ளாய் பார்க்கிறார். He sees Jesus in you. உங்களை பாவியாக அவர் இனி பார்ப்பதில்லை. நீதிமானாக அவர் உங்களை பார்க்கிறார், என்னை பார்க்கிறார். கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மேல் இருக்கிறது. என்ன நடந்தாலும் அவர் நம்மை நேசிப்பார். அவர் நம்மை நேசிப்பார். இந்த சிந்தையோடு நாம் இரண்டாவது புள்ளிக்குள்ளாய் நாம் போவோம். Practice righteousness through Christ. கிறிஸ்துவின் மூலம் நீதியை கடைபிடியுங்கள். Practice. பிரியமானவர்களே, நீதிமானாக அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நாம் நீதியை கடைபிடிக்க வேண்டும். We have to practice. நாம் அதை பயிற்சி செய்ய வேண்டும். எப்படி பயிற்சி செய்ய வேண்டும்? ஒரு உதாரணத்திற்கு, இங்க எத்தனை பேர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கார் ஓட்டுறவங்க எல்லாருமே டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். யாராவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டுறீங்களா? பரவாயில்ல, என்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்படி இருப்பீர்களானால் சீக்கிரமா போயிட்டு லைசன்ஸை எடுத்துட்டு வாகனத்தை ஓட்டுங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு, டீக்கன் டேடி ஒரு முறை அவர் சொல்லி கொண்டிருந்தார். அவர் இந்த லோரி ஓட்டுறதுக்கு அவர் லோரி ஓட்டுற வேலைக்கு போக போறாரு. அவர் சொன்னாரு, இந்த லோரி ஓட்டுறதை கத்துக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிரதர் சைமன் கிட்ட இருந்து தான் நான் டிரைவிங் கத்துக்கிட்டேன். சொன்னீங்க தானே? என்ன சொன்னீங்க? அவர் சொன்னாரு, உண்மையாக சொன்னாரு. ஸோ இப்போ அந்த டிரைவிங் லைசன்ஸ், அந்த ஃபுல் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, அந்த லாரியோட லைசன்ஸ் அல்லது கார் லைசன்ஸ் எடுப்பதற்கு முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? கார் ஓட்ட பிராக்டிஸ் பண்ண வேண்டும். எங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க? டிரைவிங் ஸ்கூல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. சொந்தமா கார் எடுத்து வெளியே போயிட்டு எல்லா இடத்துலயும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு அது ஆபத்தாயிரும், உங்களுக்கும் அது ஆபத்தாயிரும். அப்ப என்ரோல் பண்ணுங்க. நான் இங்க டிரைவிங் ஸ்கூலை பத்தி நான் ப்ரொமோட் பண்றதுக்கு வரல. ஆனா நான் என்ன இல்லஸ்ட்ரேஷன் கொடுக்க வரேன்னா, எல்லாத்துக்குமே ஒரு பிராக்டிஸ் இருக்குது.
டிரைவிங் லைசென்ஸ் எடுக்கணும்னாலும் நீங்க டிரைவிங் ஸ்கூல்ல போய் பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டருக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அவர் உங்களை ஜேபிஜே டெஸ்டுக்கு அனுப்புவார். அப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணதெல்லாம் நீங்க அங்க உங்க திறமையை நீங்க காட்டுவீங்க. திருடம் கூட பல பிராக்டிஸ் எடுக்கிறான். இன்னைக்கு ஸ்கேமர்ஸ் என்ன ஸ்கேம் நடக்குது, நம்மளால் சிந்திக்க முடியாத அளவுக்கு இப்படி கூட ஒரு ஸ்கேம் நடக்குமா என்று நாம் நினைக்கிற அளவுக்கு அவன் அந்த அளவுக்கு யோசிச்சு அவன் அதை பிராக்டிஸ் பண்றான். இன்னும் எப்படி திறமையா மற்றவங்களை ஏமாத்தலாம், இன்னும் எப்படி மற்றவங்களோட காசை பேங்க்ல இருந்து அடிக்கலாம், ஆன்லைன் பேங்கிங்ல எப்படி காசை உருவலாம், எல்லா பிராக்டிஸும் அவன் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் அந்த மாதிரி செய்யறதுனால தான் நிறைய பேர் இன்னும் ஸ்கேம்ல விழுந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப அவன் நிறைய பிராக்டிஸ் செய்யறான். திருடுறதுக்கு நான் இந்த வழி சொல்லி கொடுக்கவில்லை. கொள்ளைக்காரர்களும் திருடமார்களும் பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பிரியமானவர்களே, நீதிக்கென்று அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய நீதியை நாம் பயிற்சிக்கிறோமா? அதை பிராக்டிசிங் நாம் கடைபிடிக்கிறோமா? கர்த்தர் சொல்லிக் கொடுக்கும் காரியங்களை நாம் கடைபிடிக்கிறோமா? வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 7 10. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 7 10. அடுத்தவர்கள் அதை வாசிங்க. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவர் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஓகே, பாவம் செய்கிறவன் யாருடையவனாய் இருக்கிறான்? பிசாசினுடையவனாய் இருக்கிறான். அவன் ஆதி முதல் பாவம் செய்து கொண்டிருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப தேவனால் உண்டானவன் அல்ல என்றால் அவன் யாருடையவன்? ரெண்டு தான் இருக்கு, நடுவுல ஒண்ணுமே கிடையாது. ஒன்னு லெஃப்ட் இல்லாட்டி ரைட், ஒன்னு தேவன் இல்லாட்டி பிசாசு. அப்ப தேவன் நீதியை கடைபிடிக்காதவன், தன்னுடைய சகோதரனை நேசிக்காதவன், அவன் யாருடையவனாய் இருக்கிறான்? அவன் பிசாசினுடையவனாய் இருக்கிறான். பிரியமானவர்களே, நீதியானதை கடைபிடிப்பது என்றால் சரியானதை செய்வது என்ற அர்த்தம். அப்ப சரியானதை செய்வது என்றால் தீமையானதை துறப்பது என்ற அர்த்தம். நமக்கு நீதியின் மீது ஒரு தாகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். சரியான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற தாகம், நீதியான காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற தாகம் நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். அப்போ நீதி என்றால் என்ன? நீதி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்போம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நிறைய வசனங்கள் நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது வேதத்திலிருந்து.
நாம் அதை வாசிப்போமானால் தேவன் நம்மோடு கூட அவர் பேசுவார். வாசியுங்கள் மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அதை வாசிக்கிறேன். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இப்ப மனுஷனே, நன்மை இன்னதென்று தேவன் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு நன்மை என்றால் என்ன என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு வேதத்தின் மூலமாய் நமக்கு அதை அறிவித்திருக்கிறார். அப்ப என்ன செய்ய வேண்டுமானம் அதை அந்த நன்மை என்றால் என்ன நன்மை நாம் செய்ய வேண்டும்? நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. அப்ப நியாயமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அப்ப நம்மளுக்கு தெரியும் தானே எது நியாயம் எது அநியாயம்னு? தெரியுமா தெரியாத நம்மளுக்கு? எது நியாயம் எது அநியாயம் என்பதை நமக்கு நிச்சயமாக தெரியும். இரக்கத்தை சிநேகித்து. இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய கேள்வி, நாம் பிறருக்கு இரக்கம் செய்கிறோமா? நீதியினுடைய காரியத்திலே இதுவும் ஒன்று. நாம் பிறருக்கு இரக்கம் செய்ய வேண்டும். நாம் இரக்கம் செய்கிறோமா என்று நம்மை கேட்டு பார்ப்போம். உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல். அப்போ இன்றைக்கு கேட்க வேண்டிய கேள்வி, நாம் ஆண்டவருக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையாய் நாம் நடந்து கொள்கிறோமா? அல்லது பெருமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய கரத்தை நம்முடைய உள்ளத்தில் வைத்து, நம்முடைய இருதயத்தில் வைத்து நாம் கேட்போம். நாம் நம்மையே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, கர்த்தருக்கு முன்பதாக நாம் மனத்தாழ்மையாய் நாம் இருக்கிறோமா? நாம் நீதி செய்வதற்காக, நாம் நன்மையானதை செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. வாசியுங்கள், இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 - 10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8 - 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவன் நமக்கு தந்த ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். என்ன செய்யறதுக்குனாக நம்மை ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார்? தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்த பண்ணி இருக்கிறார். அப்போ தேவன் நம்மை என்னத்திற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறாராம்? நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருப்பதினால் நாமும் நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அப்ப ஆதியினத்திலே தேவன் நமக்காக கொண்ட திட்டம் என்னவென்றால், நான் மனுஷனை என்னுடைய சாயலில் படைப்பேனானால் அந்த மனுஷன் நான் நற்கிரியைகளை செய்கிறது போல அவனும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நன்மையானதை அவன் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரா? நாம் கடைசியாக எப்ப நற்கிரியைகளை நாம் செய்திருக்கிறோம் என்று நாம் கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் செய்யும் காரியங்கள். நீங்க ஒரு வேளை ஷாப்பிங் சென்டருக்கு போயிருக்கலாம், அல்லது 99 ஸ்பீட் மார்ட்டுக்கு போயிருக்கலாம். நீங்க பொருட்களை வாங்கியிருக்கலாம். அந்த பொருட்களுக்கு நீங்க பணத்தை செலுத்தும் போது ஒருவேளை அந்த கேஷியர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு தெரியாம கொடுத்துருக்கலாம்.
அந்த காசை வாங்கி பாக்கெட்டில் வச்சுட்டு, உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கவனிக்கலைன்னா நான் ஒன்றும் சொல்ல முடியாது. காசு வாங்கும்போது கரெக்டாக நம்ம காசு என்றோம்ல, கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா? கரெக்டாக கொடுக்கலன்னு தெரிஞ்சால் கூடையா கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் கொடுக்குறோமா? இல்லை நம்மளுக்கு அடிச்சிச்சுடா கேட்டால் அவன் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு நினைக்கிறோமா? தெரியல. அல்லது வரி கட்ட வேண்டிய இடத்துல வரியை கட்டாம நம்ம இருக்கிறோமா? அரசாங்கத்துக்கு நம்ம கட்ட வேண்டிய வரிகள், அவன் நம்மளை ஏமாத்துறான், அதெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டாம். நம்ம கட்ட வேண்டிய வரியை நம்ம கொடுக்கிறோமா? நம்மளுடைய கடமையை நம்ம செய்யறோமா? பிசிபி நானா ஏமாத்தவே முடியாது, அவனே வெட்டிடுவான். அவனே சந்தோஷமா அவங்க எடுத்துக்குவாங்க. நம்முடைய மனைவியிடம், நம்முடைய தாய் தகப்பனிடம், நம்முடைய பிள்ளைகளிடம் நம் கனிவாய் நாம் பேசுகிறோமா? இதெல்லாம் டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் டெய்லி நடக்கிற காரியங்கள். அல்லது பிறருக்கு நாம் கொடுத்த வாக்கை நாம் காப்பாற்றுகிறோமா? வாக்கு காப்பாற்ற முடியவில்லை என்றால் வாக்கு கொடுக்க வேண்டும். வாக்கை கொடுத்தோமானால் வாக்கை நாம் காப்பாற்ற வேண்டும். அதுதான் நீதியான செயல் இல்லையா? யாரும் பார்க்காத நேரத்தில் நேர்மையை நாம் கடைபிடிக்கிறோமா? இது ரொம்ப முக்கியம். யாரும் பார்க்காத நேரத்தில், நிறைய நேரத்தில் நம்ம யாரும் நம்மை கவனிப்பதில்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கவனிக்காத நேரமும் இருக்குது, மற்றவங்க நம்மளை கவனிக்கிற நேரமும் இருக்குது. ஆனா யாரு கவனிக்கிறாங்களோ இல்லையோ தேவன் கவனிக்கிறார். நேர்மையாக நாம் இருக்கிறோமா? இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். பிரியமானவர்களே, சிந்தித்துமா. பிலிப்பியர் 4:8 அதை உருக்கமாக வாசியுங்கள். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, அப்போ வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், இப்படியாப்பட்ட காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும். எவனை எப்படி ஏமாத்தலாம்? சரிங்க சொல்லல, நான் அதை நான் சொல்லல, நீங்க ஏமாத்துறீங்க சொல்லல, எனக்கு தெரியல. நம்மை தாக்கினவனை எப்படியாவது தாக்கிடணும். இந்த சர்ச் கேம்ப் போயிட்டு வந்ததுல இருந்து என் வீட்டுல ஒரே சண்டையா இருக்குது பிள்ளைங்களோட. இஸ்ரேல் அமெரிக்க சண்டை போட்டாங்க, சரி, அந்த சண்டை எல்லாம் முடிஞ்சது, இஸ்ரேல் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா என் வீட்டுல என்னன்னா, என் ரெண்டு பையன்களும் மாத்தி மாத்தி இவன் இஸ்ரேல்ன்றா, இவன் அமெரிக்க, அப்புறம் இவன் அமெரிக்கிற, இவன் இஸ்ரேல், ஒரே சண்டையா இருக்குது. நான் எப்படி இவனை தாக்குறது, அவன் எப்படி என்ன தாக்குறது, வீட்டுல கிடைக்கிற பொருள் எல்லாம் பவுச்சு அடிச்சுக்கிறானுங்க. அது பிள்ளைங்க விளையாடுறாங்க. ஆனா தடுக்க வேண்டிய இடத்துல தடுத்துடணும், இல்லாட்டி வினையாயிரும். இன்றைக்கு நாம் பெரியவர்களா இருக்கிற, நாம் சிந்திக்கக்கூடிய இருக்கிற நீங்களும் நானும், அவன் எனக்கு தீங்கு விளைத்துட்டான், நான் பதிலுக்கு அவனுக்கு நான் தீங்கு விளைக்கணும் என்று நாம் நினைக்கிறோமா? அல்லது ஆண்டவர் அவனோடு கூட பேசுவார் என்று நாம் ஆண்டவரிடம் விட்டு விடுகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாம் நீதிமான்களாய் இருக்கும் போது தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே தேவன் நம்மை நேசித்து, அவர் நம்மை ரட்சித்து, நாம் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அந்த ஈவை பெற்ற நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று நாம் நீதி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம். நம்முடைய உண்மையான நிலையை முதலாவது நாம் அறிந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்களும் நானும் நீதிமான்களாய் நாம் இருக்கிறோம். எனவே நீதிமான்களாக இருக்கிற நீங்களும் நானும் நீதியை கடைபிடிப்போம்.
நீதியான காரியங்களை நாம் யாவரும் செய்வோம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. சபையார் யாவரும் மேலும் நின்று இறுதி பாடலுக்கு கடந்து செல்வோம். இது ஒரு புது பாடல். தெரிஞ்சவர்கள் நான் கூட சேர்ந்து பாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என் நீதியை வெளிச்சத்தை போல் காக்குவேன். என் நீதியை வெளிச்சத்தை போல
இறுதி ஜெபத்தை ஏறெடுக்க தர்மினை அன்புள்ள இருக்கிறேன். நாம் யாவரும் ஜெபிப்போம். யெகோவா சிக்கினோ, நீரே எங்களுடைய நீதியின் தேவனாய் இருக்கிறீர். தேவனே, நாங்கள் பாவத்தில் இருக்கும்போதே எங்களை நேசித்து எங்களுக்காக உடைய ஜீவனை கொடுத்த தேவன். நீர் எங்களை அழைத்த நோக்கத்தை நாங்கள் அறிந்து உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும். இரக்கத்தை நாங்கள் விரும்ப, பிறரை நாங்கள் சிநேகிக்க, நீதியானவைகளை நாங்கள் கடைபிடித்து ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இது உதவி செய்யும். உமக்குள்ளாக நாம் நீதிமான்களாய் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நீதியெல்லாம் ஏசாயா சொல்லுகிறது போல அதுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஆனால் உமக்குள்ளாக நாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம் அப்பா. இயேசுவே, எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காக நீர் சிலுவையில் மரித்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தைக்காக நன்றி. உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களுக்குள்ளாய் இருக்கிற ஆவியானது எங்களுக்குள்ளாய் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தவறுகளை சுற்றி காட்டும், எங்களுடைய பாவங்களை கண்டித்து உணர்த்தும். நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு மன தாழ்மையை தான் எங்களோடு கூட இடைப்பட்டு நீ வருகிற நாட்கள் எல்லாம் நாங்கள் நீதிமான்களாய் நாங்கள் ஜீவிக்க உடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவித்தான். இந்த ஜெபத்தை மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.